ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன். என்னன்னா, ஆன்லைன்ல அந்த மருந்து பர்ச்சேஸ் பண்ற ட்ரை பண்ணேன். ஆனா வணக்கம். மத்திய பிரதேஷ்ல ஒரு சிரப் குடிச்சு 21 குழந்தைங்க வந்து கிட்னி ஃபெயிலியரால இறந்து போயிருக்காங்க. இது எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். அதாவது டாக்டரை வந்து ஒரு பிரிஸ்கிரைப் பண்ண ஒரு மருந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல எல்லா குழந்தைங்களுமே இறந்து போறாங்க. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் சிறப்பால தான் தங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க வந்து கோல்ட் ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு சிறப்பை தயார் பண்ணி மத்திய பிரதேஷ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. ப்ரிஸ்கிரைப் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நார்மலாக சளி காய்ச்சலுங்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்க டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த மருந்து கோல்ட் ட்ரிஃப்ங்கிற மருந்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேலு எல்லா குழந்தைங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து அவங்க உடம்பு ரொம்ப மோசமாக போகும்போது அப்போ அவங்க இறந்து போகிற சூழ்நிலை வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஏன் திடீர்னு நிறைய குழந்தைங்க இறந்து போகிறாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா வயசு 1, 2, 3 ரொம்ப சின்ன குழந்தைங்க இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமாக விசாரணை பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. எல்லா இறந்து போன எல்லா குழந்தைகளுக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த மருந்தில் கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற சிறப்பு இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோல்ட்ரிஃப் சிறப்பை வந்து டாக்டர்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போ எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, டிஇஜி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கல். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் அலோடு பண்ணுறாங்க. ஆனால் வந்து மெடிசின் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட்டபிள் லிமிட் வந்து 0.1% தான் கலக்கணும். எதுக்குன்னா மருந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது கலப்பாங்க போல் இருக்கு. ஸோ அந்த மருந்தை வந்து இந்த பர்டிகுலர் கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற அந்த பேட்ச்ல எவ்வளோ இருந்திருக்குன்னா 48% அதில் இருந்திருக்கு. அதனால என்ன ஆகும்னா சைடு எஃபெக்ட், அதோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட கிட்னி வந்து பாதிக்கும். இன்னும் ஈவன் பெரியவங்க குடிச்சா கூட அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அது வந்து அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல். அதை வந்து மருந்துல கலந்தனால தான் எல்லா குழந்தைங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு இத்தனை குழந்தைங்க வந்து இறந்து போறதுக்கான சம்பவம் நடந்திருக்கு. பேரண்ட்ஸோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் யாருன்னே தெரியாத ஒரு டாக்டரை நம்பி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ற மருந்தை நம்பி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மருந்துல இப்படி ஒரு கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். நான் பொதுவாக வந்து மருந்தை வந்து வெறுக்கிற ஆளு. எனக்கு இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்களுக்கு தானாவே சரியாயிடும் நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சளி காய்ச்சலுக்கு வந்து மருந்தை தேடி நான் ஓட மாட்டேன். உங்களுக்கும் அதை சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு மருந்து அவாய்ட் பண்ணலாம். சின்ன காய்ச்சலுக்கு வந்து அவங்க தானா சரியாகணும். குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க, ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா நம்ம மருந்தை தேடி ஓட தேவையில்ல. ஹியூமனோட இம்யூன் சிஸ்டமோட வேற பவர்ஃபுல் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த கோல்டு சிரப் வந்து தயார் பண்ணது தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல ஸ்ரீசன் பேராமெடிக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த கம்பெனியோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நியூஸ் சேனல் ரிலீஸ் பண்றாங்க. அதை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் கம்பெனியா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அன்ஹைஜீனிக்கா இருக்கு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேலு நம்மளுடைய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் எவ்வளோ பர்ஃபெக்டா செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். ஸோ ஒரு தனி மனித தவறு, அவங்க தவறு பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாங்க. ஓகேங்களா. இருந்தாலும் நடந்த உடனே அதை கண்டுபிடிச்சு நியூஸ் வர டைம்ல அந்த மெடிசின் எல்லா பக்கமும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன். என்னன்னா ஆன்லைன்ல அந்த மருந்து பர்ச்சேஸ் பண்ற ட்ரை பண்ணேன். ஆனா எந்த வெப்சைட்லயுமே அந்த மருந்தை நான் வாங்க முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் சேல் அல்லது அந்த பேஜை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பாதுகாப்பான ஒரு சிஸ்டம்ல யாரோ ஒருத்தர் பண்ற தப்புனால எய்தர் அந்த மருந்து தயாரிச்சவங்க மேல தப்பு, அதை அவங்கள மானிட்டர் பண்ணாம மிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தப்பு நடந்ததுனால தான் வந்து கடைசியில பாதிப்பு வந்து அந்த ஒண்ணுமே தெரியாத அப்பாவி குழந்தைங்களுக்கு தான். இந்த மாதிரி சம்பவத்துல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய குழந்தைங்களை டாக்டர் மருந்தை தேடி போறதை அவாய்ட் பண்ணலாம். சின்ன சின்ன சளி காய்ச்சலுக்கு போய் நம்ம மருந்து கடையில் மருந்து வாங்குறதோ அல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம பார்க்கறது அவாய்ட் பண்ண நல்லது. நம்மளால முடியாத பட்சத்தில் குழந்தைங்க ரொம்ப சோர்வா இருக்காங்க, குழந்தைங்க ஆக்டிவா இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம டாக்டரை அணுகிறது நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிராண்டடான மருந்து வாங்கலாம். நான் நிறைய மருந்து பார்த்துருக்கேன். கையிலேயே ஒட்டின மாதிரி தெரியும். மேலே ரேப்பர்லாம் கையில் ஒட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்ல கம்பெனி பிராண்டட் மருந்து வாங்க தப்பே கிடையாது. ஒரு கார்பரேட்டை நம்ம என்கரேஜ் பண்ணா கூட தப்பு இல்லை. மருந்து நல்லதா இருக்கா, குழந்தைங்களோட உயிருக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இருக்கணும் மருந்து. இந்த மாதிரி இனிமேல் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.